அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பு தமிழர்க்கு என் மறுவணக்கம். இன்றைக்கு சொல்லை பற்றி, பேச்சை பற்றி நாம் பேசவிருக்கிறோம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்கிறது திருக்குறள். ஆனால் அதே குறள் என்ன சொல்கிறது தெரியுமா? சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்லின்மை அறிந்து என்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? பேசுவது என்பது மிக முக்கியமானது நண்பர்களே. நம் வாழ்க்கையில் நம்மை உயரத்திற்கு இட்டு செல்லுகின்ற வலிமை பொருந்தியது சொல். நம் வாழ்க்கையில் நாம் வீழ்ச்சி அடைவதற்கு, நாம் தோற்று போவதற்கு காரணமாக இருப்பதும் சொல். ஆகையால் தான் சொல்லை கவனமாக கையாள வேண்டும். பைபிளிலே மிக மோசமான உறுப்பாக எதை சொல்கிறது தெரியுமா? நாவைத்தான் பைபிள் சொல்கிறது மிகவும் அபாயகரமான ஒரு உலகம் என்று. சொல்லை கையாள தெரிந்து விட்டால் நாம் வாழ்க்கையை வென்றவர்களாகி விடுவோம். வெல்லும் சொல் என்றால் என்ன, கொல்லும் சொல் என்றால் என்ன என்று பார்க்கலாமா? கண்ணகியை சிலப்பதிகார கதை நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். எப்பொழுது பாண்டிய மன்னன் இறந்தான் தெரியுமா? சிலம்பை உடைத்து என்னுடைய சிலம்பில் உள்ள கற்கள் மாணிக்க பரல்கள் என்று நீதிபதியாக நீ நீதி உரைத்தது குற்றம் என்று கண்ணகி சொன்னபோது அல்ல நண்பர்களே, அல்ல. நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். பாண்டிய மன்னன் எப்பொழுது இறந்தான் தெரியுமா? அத்தனை அவையோர்களுக்கு முன்பாக நின்று கொண்டு தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று எப்பொழுது கண்ணகி தேரா மன்னா என்று சொன்னாலோ அப்பொழுதே பாண்டிய மன்னன் இறந்து விட்டான். கொல்ல வைக்கின்ற சொற்கள் மிகவும் வலிமையானவை, கூரானவை. அன்பான சொற்கள் மிகவும் தன்மையானவை. எதை பேசுவது என்பது புத்தி, எப்படி பேசுவது என்பது உத்தி. இந்த முறையை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெல்லும் சொற்களை நம்மால் சொல்ல முடியும். சொல்லின் செல்வன் என்று யாரை குறிப்பிடுவார்கள் தெரியுமா? கம்பராமாயணத்திலே அனுமனைத்தான் குறிப்பிடுவார்கள். காத்திருக்கிறான் ராமன், காத்து கொண்டே இருக்கிறான். செய்தி வருமா? சீதையை கண்டடைந்து விட்டார்களா? எல்லா பக்கமும் ஆட்கள் சென்றிருக்கிறார்கள். சீதை எங்கிருக்கிறாள் என்று தேடி வர காத்திருக்கிறான் ராமன். அப்பொழுது அனுமன் வருகிறான். வந்து சொன்ன செய்திதான் சொல்லின் செல்வனாக அனுமனை சித்தரிக்கிறது. கண்டேன் ஒரே வார்த்தை. கண்டாயா இல்லையா? எப்படி இருக்கிறாள் அவள்? கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால். யார் பார்த்தது? எப்படி இருக்கிறாள்? எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு விடையை சொல்ல அனுமனால் முடிந்தது. ஒரே வார்த்தையால் எப்படி சொல்ல வேண்டும் என்பது உத்தி. அந்த உத்தியை சரியாக கையாண்டு சொன்னான் அனுமன். கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால். நாம் வாழ்க்கையிலே மிக முக்கியமான உயரத்தை அடைய வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையிலே மிக சரியான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், அதற்கு நம் கருமமே கட்டளைக்கல். நம் வாழ்க்கையை நாம் வென்றெடுப்பதற்கு முக்கியமானது என்ன தெரியுமா? சொற்கள் தான். எப்படி பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு பேசுங்கள். எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த சொற்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். மரியாதைக்குரிய சொற்கள், பணிவான சொற்கள், மிக அழகிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்கள் நம் வாழ்க்கையை வசந்தமாக்கிவிடும் நண்பர்களே. திருமணமான புதிதில் திருமணமாகி 1 வருடம் தான் ஆகியிருக்கிறது. அந்த கணவனும் மனைவியும் விவாகரத்து கேட்டு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வருகிறீர்கள் என்று. அதற்கு அந்த கணவன் மனைவி கூறுகிறார்கள், நாங்கள் கூட்டு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம். நீங்கள் எத்தனை முறை உங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசி இருக்கிறீர்கள்? அப்பொழுது கணவன் மனைவி இருவரும் கூறினார்கள், நாங்கள் பேசியதே இல்லை என்று. ஏனால் கூட்டு குடும்பத்தில் இருந்த அவர்களால் மனம் விட்டு பேசிக் கொள்வதற்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. பேசுங்கள், வார்த்தையை வெல்ல பேசுங்கள். வெல்லும் சொல் உண்டு என்பதை அறிந்து பேசுங்கள். வாழ்க்கையை வெற்றி அடைய பேசுங்கள். கம்யூனிகேஷன் ஸ்கில் என்று சொல்லுகிறார்களே, நம்மை கூட்டுறவாக நம்மை இணைத்துக் கொள்வதற்கு, இந்த சமூகத்துடன் நண்பர்களை பெற்றுக் கொள்வதற்கு
உறவுகளை பெற்றுக்கொள்வதற்கு, சமூகத்துடன் இணைந்திருப்பதற்கு எல்லாவற்றிற்கும் உதவுவது சொற்கள், சொற்கள், சொற்கள். அந்த சொற்களை உணர்ந்து பேசுங்கள், அந்த சொற்களை ஆராய்ந்து பேசுங்கள். பேசுங்கள், பேசுங்கள், பேசுங்கள். வாழ்க்கையில் வெற்றி அடைய பேசுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி.